இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது பல இன்னல்கள், பல சிக்கல்கள், முட்டுச்சந்தில் கூட நடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கடகராசி கடந்த எப்படி பார்த்தாலும் 1.25 வருஷமாக நரகத்தில் தான் இருந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் அவமானங்கள், நிறைய இடங்களில் லவ் ஃபெயில்யூர், நிறைய இடங்களில் நம்மளை தப்பாக சித்தரிப்பது, கெட்ட பெயர் ஏற்படுவது, ஹெல்த் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்கறது, ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள் யாரோ ஒருத்தர் நம்மளை விட்டு போயிருக்கிறது, எதெல்லாம் கரெக்டாக பண்ணணுமோ அதெல்லாம் நம்மளை தப்பாக பண்ண வைக்கிறது, மற்றவனுக்கு நம்ம பலியாடாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டோன்னா ஒரு 8-10 ஐட்டம் எல்லாமே தனித்தனியாக குத்திருக்கோம். இந்தவா இங்கே வாங்கிவா சிக்கன் ஒன்று அப்படி போட்டு குத்தி வெறுக்கக்கூடிய நிலைமைகளில் தான் கடகராசி நண்பர்களுக்கு கடந்த 1.25 வருஷம் சொல்லி மாழாதுங்கிற நிலைமைகளில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா, யாரெல்லாம் நம்மளை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களாம் நம்மளை திருப்பி பார்க்கக்கூடிய நிலைமைகளில் நம்மளுடைய லைஃப் உயரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த டைம் என்னென்னா, நிறைய பேருக்கு வேண்டாம்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். எங்கடா இருந்தீங்க எவ்வளோ நாளாங்கிற மாதிரி. அதாவது வி ஆர் ரியலி எஃபிஷியன்ட் பீப்புள். பாசத்துக்கு ரொம்ப அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அதாவது ஐயோ பாவோன்னு உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளில் நம்மளை யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி வீசியிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி பனானாவுடைய அதாவது பழத்தோட தொக்கு தூக்கி வீசுவோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் கடகராசி நண்பர்களுக்கு இப்போ அப்படியே மாறும். இப்போ வாழைத்தாரா நீங்கள் மாறுவீங்க. மற்றவனுக்கு மெழுகுவர்த்தியாக இல்லாமல் நீங்கள் உயரக்கூடிய தன்மைங்கிறது கடகத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். மன வேதனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, துக்கத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கோவில் கட்டக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு ஃபேமிலியில் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அம்சம், நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும், நிறைய பேருக்கு வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும், நிறைய பேருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது, மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, உடம்பு ஹீட்டு பயங்கரமாக ஏறும். இதெல்லாம் முடிஞ்சுது. ரைட் நவ் திங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி நார்மல். குரு உச்சஸ்தானம் அடையும் போது குரு இருக்கக்கூடிய இடம் பாழ் செய்யும். ஆனால் என்னென்னா, திரிகோணத்தில் சனி இருக்கிறதுனால நல்ல காரியம் உங்களுக்கே நடக்கும். கடகத்தில் பிறந்த பல பேருக்கு திருமணமாகும். அடுத்த 1 வருஷத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பையன் வெளியூர்லேருந்து வருவான், இல்லை வெளிநாட்டிலேருந்து வருவான், இல்லை அங்கே போய் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பையனாக இருப்பான். பையன் பேங்க்கில் வேலை செய்வான், இல்லையா ரொம்ப க்ளோசஸ்ட் சொந்த பந்தங்கள் மூலிமா ரெஃபரன்ஸ் மூலிமா அந்த பையன் வருவான். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பையன் அமையக்கூடிய அல்லது பொண்ணு அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுங்கிறது உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோட சும்மா ஜாமுன்னு நடக்கும். அவ்வளோ மனசுக்கு இனிமையான விஷயங்கள். நிறைய பேருக்கு முதுகு வலி, நிறைய பேருக்கு உட்காரக்கூடிய இடத்துல டெயில் போன் இஷ்யூ, சில பேருக்கு கண் உபாதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. என்ன மேட்டர்னா, வாழ்க்கையில் லட்சியம்தான் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப அதிக அளவில் பாடுபட்டு இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும். டிவோர்ஸ் ஆயிருந்ததுன்னா ஏன் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேதனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். பெரிய பெரிய வெற்றிலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். மனசு சும்மா ஜாலியாக சந்தோஷமாக, அதாவது நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். நீங்களாக வேலையை விட்டால் உண்டு, நீங்களாக எனக்கு இந்த விஷயம் வேண்டான்னு ஒதுக்குனா உண்டு. மற்றது எல்லாமே தானாக 4 இட்லி கெட்டி சட்னி அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி குரு உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறார். அது ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம். உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்துலேருந்து ஹெல்த்துலேருந்து எல்லாமே மாறும். முகம் லட்சணம் மாறும். பார்த்தாங்கன்னா 10 பேர் நமக்கு கௌரவம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஸோ கடகத்துக்கு இன் ஜென்ரலாக இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கும்னு சொல்லலாம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு 3-4 மாதம் மட்டும் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டில் தாயாருடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம்ங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். நிச்சயார்த்தம் ஆகும். பசங்களுக்கு குழந்தை பிறக்கும். வீட்டில் பெரிய மனுஷி ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பசங்களுக்கு உபநயனம் ஆகும். உங்கள் வீட்டில் பேர குழந்தைகளுக்கு உபநயனம் ஆகும். ஃபேமிலி ஒன்று சேரும். நான் பார்க்குறது எல்லாமே குரு எப்போ ராசி லக்னத்துக்குள்ளே வருகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேருவாங்க. நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்துருவான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். எல்லாத்துலேயுமே ஜெயிக்கும். கன்ஃபியூஷனை மட்டும் விட்டுட்டிங்கன்னா போகிறோம். மற்ற எல்லாமே ஜாமுன்னு செட் ஆகும். அதாவது ஒரே விஷயந்தான், எந்த விஷயத்தையுமே நம்பி நீங்கள் செய்யுங்க, 10 பேருக்கு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லாமல் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கும். ரகசியத்தை ரகசியமாக வைக்கணும். அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்கள் மெஷின் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும், உங்களுடைய லட்சியம் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. சொல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. ரொம்ப சூப்பராக இருப்பீங்க.
பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறது. ஏன்னா அந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது சாட்சாத் குருமார்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்கள் வீட்டில் வரக்கூடிய குழந்தைக்கு வந்து பெரிய ஒரு பாக்கியம் ஏற்படும். நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிப்பீங்க. வெளியூரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. புது சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். அதாவது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நிலைமைகளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களை பெரிய அளவுக்கு பாராட்டு கொடுக்கக்கூடிய அளவில் சும்மா ஜாம்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. குடும்பத்தில் அபிவிருத்தி, சந்தோஷம், அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். ஆனால் வாயை வந்து லாக் பண்ணிக்கணும். எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லக்கூடாது. கேத்து 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் அது கப்புன்னு கட் ஆகிடும். அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாதுங்கிற மாதிரி. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். வெளிநாடுகளுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு சந்தோஷம் ஏற்படும். எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆயில்ய நட்சத்திரம், ஆஸ்லேஷா நட்சத்திரம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து லைஃப் பெரிய அளவுக்கு மாற்றம் கொடுக்கும். வீட்டில் பெரியவங்கனால உதவிகள், பெரியவங்க நம்மளோட மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, மனசில் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள எப்படி வந்து ஒரு கட்டி மாதிரி மனசில் சங்கடங்கள் தேங்கி உக்காந்துருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு ராசி லக்னத்தில் வரும்போது அந்த கட்டி கரைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் கிளியர் ஆகிடும். மனசில் எல்லா சங்கடங்களுமே தீர்ந்து உண்மையாகவே சந்தோஷமான, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தைகள் மல்லிப்பூ வச்சுட்டு ஜம்முன்னு சுவாமி தரிசனம் பண்ணும்போது அந்த ஒரு கட்டாட்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும், ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், பெரிய பெரிய இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிற அளவுக்கு இப்போ இந்த பராபவ ஆண்டு முழுசாக உதவப்படுதுங்கிறது தான் உண்மை. அதனால் ஏதாவது 1-2 சின்னதை விட்டுருந்தா கூட உங்களுக்கு எல்லாமே செட்ரைட் ஆகிடும். நீங்கள் செமையான சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். கஷ்டத்துலேருந்து வெளியே வருவீங்க. ஃபஸ்ட்டு நல்லா தூங்குவீங்க. அவதிகள்லேருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியம் இந்த ஆண்டு, இந்த பராபவ ஆண்டு கண்டிப்பாக ஏற்படும். ஜம்முன்னு இருப்பீங்க. சந்தோஷமாக இருங்க. சூப்பர் சார். எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த கடகராசி நேயர்களுக்கு நல்லா இருக்கு? 95% நல்லா இருக்குமா. அந்த அளவுக்கு, அதாவது எனக்கே மனசார திருப்தி, எனக்கு சந்தோஷம் சொல்லும்போது. பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பார்த்துருக்கேன். அதனால் 95% வந்து கடகத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் உண்டு. ஓகே சார். ஒரு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? அதாவது துங்கபத்ரா நதி தீரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எப்படி காவேரி இருக்கும், அந்த மாதிரி துங்கபத்ரான்னு ஒரு ரிவர் இருக்குது, நதி. அங்கே குளிச்சுட்டு கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோடைய சன்னிதானத்துக்கு மடத்துக்கு சென்று வியாழக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைமில் போய் ஜம்முன்னு ராகவேந்திர சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு வீட்டில் எதெல்லாம் வந்து நடக்காமல், எதெல்லாம் ஹோல்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து மின்னல் வேகத்தில், புல்லட் ட்ரெயின் வேகத்தில் போகும். அதே மாதிரி ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். ஒருவேளை அங்கே போக முடியலன்னா இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராயர் மடத்துக்கும் போகலாம், இல்லை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்துக்கும் போகலாம். இதெல்லாம் பெரிய ஒரு அட்வான்டேஜ், பெரிய சந்தோஷத்தோடு தைரியமாக இருக்கலாம். ஆனால் நதி நீர் ஆடுவதுங்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்லது. சூப்பராக இருப்பீங்க. தைரியமாக இருக்கலாம்.